ஆகம விதிகளை இன்னைக்கும் தாழ்த்தப்பட்டவன் செங்கல்ல முதல் செங்கல்ல எடுத்து வச்சவரே தாழ்த்தப்பட்ட. இந்தியா வந்து இந்துக்கள் அதிகமா, அப்ப இந்துக்கள் கிடையாது, வேத கலாச்சாரம். இது போல ஒரு வேத கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ற ஃபாலோவர்ஸ் அதிகமா இருக்கிறாங்க. அவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு தன்னுடைய மகனுக்கு ஒரு இந்து மதத்தினுடைய பெரும்பான்மை மக்கள், இந்து மக்கள் அவங்களுடைய மனதை புண்படுத்த கூடாதுன்னு லெட்டர் எழுதி வச்ச ஒரு மனிதர் எப்படி ஒரு இந்து கோயில்? நபிகள் நாயகம் அவர் கடவுள் தூதரா இல்லையா அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பயம் இல்ல. பாரதிய ஜனதா கட்சியின் கள்ளக்குறிச்சி மாவட்ட பொதுச் செயலாளரும் ரிஷிவிந்திய சட்டமன்ற அமைப்பாளரும் வழக்கறிஞர் ஜெயதுரை அவர்கள் நம்மளோடு இணைந்துள்ளார். வாங்கள் விவாதிப்போம். உடன் இடதுசாரி சிந்தனவாதியும் வழக்கறிஞர் தமிழ்குமரன் அவர் நம்மளோடு இணைந்துள்ளார். வாருங்கள், கேள்விகளை தொடுப்போம். ஐயா வணக்கம். ஐயா, ராமர் கோயில் திறப்பு பற்றி, கும்பாபிஷேக பற்றி உங்க ஆட்சியினுடைய சாதனையாக நாங்க நினைக்கிறோம். அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? உண்மையாவே மிகப்பெரிய இந்த உலகளவிய இந்துக்கள், பாரதிய ஜனதா கட்சி மற்றும் RSS சங் பரிவார அமைப்புகள் இது சாதாரண வரலாறு கிடையாது. அதாவது வீரம் செறிந்த ரத்தம் தோய்ந்த வரலாறு, சாதாரண வரலாறு கிடையாது. கிட்டத்தட்ட 500 ஆண்டு காலம் போராட்டம், சட்ட போராட்டம். அந்த காலத்திலே ஏற்பட்ட மிகப்பெரிய முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்குமான ஏற்பட்ட போராட்டம். அந்த போராட்டத்துல 500 ஆண்டு காலத்துக்கு அப்புறம் இன்னைக்கு ராமர் வனவாசம் சென்று வந்த மாதிரி கோவில்ல இன்னைக்கு கருவறையில போய் நாளைக்கு அமர்றாரு. இந்து மக்கள் அனைவருக்கும் மற்றும் அதாவது இறை சிந்தனை உடைய அத்தனை மக்களுக்குமான சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி நாளைக்கு எங்கள் பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் தலைமையில நடைபெறுகிறது. மிகப்பெரிய சந்தோஷம் எங்களுக்கெல்லாம். அது வந்து சாதனை நினைக்கிறீங்களா? மிகப்பெரிய சாதனை. எது எப்படி சாதனை சொல்றீங்க? 1528 இந்தியா இந்து ராஜாக்கள்லாம் பிளவுபட்டு கிடந்த நேரத்துல முகலாயர்கள் 1526 பாபர் வந்து இப்ராஹிமோட தோற்கடிச்சுட்டு உள்ள வர்றாரு. கிட்டத்தட்ட இந்தியாவே கிழக்கு இந்தியாவை அனைத்து பிடிச்சிடறாரு. இப்ப கல்கத்தால மேற்கு வங்கம்லாம் சொல்றோம் இல்லையா, அதை பிடிச்சிட்டு ஆக்ரா வழியா டெல்லிக்கு வர்றாரு. 500 ஆண்டுகள் முன்பே அது வந்து ராமர் கோயில் தான் இருந்ததாகவும், அது வந்து பாபரும் ரன்வீர் சிங்கும் வந்து அது போராடி அந்த இடத்த அவங்க வந்து பாபர் மசூதியா எடுத்துட்டதாகவும், ஒரு 5000 பெண்கள் வந்து அங்க வெட்டி சாய்க்கப்பட்டதாகவும் ஐயா அவர்கள் சொன்னார். அதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன? எனக்கு அண்ணனே பாதி விஷயத்தையும் வேலையை முடிச்சிட்டாரு. அவர் சொன்னார், அது சரியான சொன்னார். முதல் பானிபட் போர் பார்த்தீங்கன்னா ஆப்கானிய நாடுகள்ல இருந்து, ஆப்கானிய அரேபிய நாடுகள்ல இருந்து பாபரை இந்தியாவுக்கு போர் எடுத்துட்டு வாங்க கூப்பிடுறாரு. இதுதான் வரலாறு. அவரா வரல, வாங்க இங்க எல்லாம் செஞ்சு போய் கிடக்குது, எங்களுக்குள்ள பல டிஸ்கிரிமினேஷன் இருக்கு. முக்கியமானது இப்ராஹிம் லோடி தான். இப்ராஹிம் லோடி அவரை சார்ந்த இந்த மொத்தம் 4 பானிபட் போர் நடக்குது. 3ஆவதா ஒரு பானிபட் போர் அவர் தான் கூப்பிடுறாரு. அவர் அங்கே எக்ஸாக்டா பேர் தெரியல. ஆனா ஃபர்ஸ்ட் டெல்லி சுல்தானா இருக்கக்கூடிய இப்ராஹிம் லோடியை தான் அடிக்கிறார். இது என்ன நடக்குதுன்னா, பாபர் வந்ததையும் பாபர் 1526 ஃபர்ஸ்ட் முதல் பானிபட் போர் நடத்துறாரு. 27 இரண்டாம் பானிபட் போர், கிட்டத்தட்ட 30 வரைக்கும் 4 பானிபட் போர் நடத்தி தான் இந்தியா வகை. அப்படி பாபர் அப்படின்னாவே இவங்க நேரடியாக இந்து மத துவேஷம் பண்றவர் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. அது நம்ம எந்த இடத்துல முரண்படுறோம்னு சொன்னா, அவ்வளவு பெரிய பாபர் இந்தியாவோட முதல் பானிபட்ட போர்ல யாரடா எதிர்த்தாருன்னு சொன்னா இப்ராஹிம் லோடிங்கிற ஒரு இஸ்லாமியர் தான் எதிர்த்து சண்டை போடுறாரு. அவர் இந்து விரோதி கிடையாது. அவருக்கு வந்து இந்தியா வேற ஒரு நாடு, நம்ம போர் தொடுத்து வந்திருக்கிறோம். அந்த கான்செப்ட் வர 1926 முதல் பானிபட் போர் நடக்குது. 28 அவர் கைப்பற்றின ஒரு பகுதி பைசலாபாத்னு சொல்லி அது பேர். இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற கிட்டத்தட்ட இந்த பகுதி தான். அங்க தன்னுடைய இறைவனுக்கு கூட இருக்கணுமே அப்படின்னு அவர் விரும்பி என்ன பண்ற அந்த இடத்துக்கு போறாரு. அவர் என்ன சொல்ற மாதிரி ரொம்ப அமைதியான இடம் தான், கொஞ்சம் நல்லதான் சத்தமா இருக்கு. அந்த இடத்துல போயிட்டு பார்க்கும்போது நல்லா இருக்கே, பீஸ்ஃபுல்லா இருக்கே, இங்க கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவருக்கான அந்த தொழுகை கூடத்தை அவங்க அந்த மதரசால ஒரு இந்து மத கோவிலை இடிக்கிறது தவறு இல்லையா? இல்ல, நீங்க சொல்றது சரிதான். அப்படி ஒண்ணு இருந்திருந்தா அவர் இடிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. அண்ணன் சொன்னாரு, ஹுமாயூன் அவரோட பாபர் நாமா வரலாறு இருக்கு. அவருடைய சுயசரிக்கு பேர் பாபர் நாமா, அவரா கைப்பட எழுதுனது. அந்த பாபர் நாமா கூட அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, தன்னுடைய அடுத்த தலைமுறைக்கு இந்தியா வந்து இந்துக்கள் அதிகமா, அப்ப இந்துக்கள் கிடையாது, வேத கலாச்சாரம். இது போல ஒரு வேத கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ற ஃபாலோவர்ஸ் அதிகமா இருக்கிறாங்க. அவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கணும்னு சொல்றாரு பாபர். யாருக்கு? அவங்களுடைய இந்துக்களுடைய உணர்வுக்கு மதிப்பளிக்கணும்னு சொல்றாரு. யாரு? தன்னுடைய பையனான ஹுமாயூன் கடிதத்துல இருக்கு.
இல்ல நீங்க சொல்றது சரிதான். அப்படின்றனா வந்து பாபர் மசூதி வந்து இடிக்கப்பட்டப்ப அடியில வந்து ராமர் சிலை கிடைச்சதா வந்து தகவல்லாம் நம்ம பார்த்தோம். இல்ல அது தவறான தகவல் தான் சொல்றேன். அது எப்படிங்க அப்படி சிலை? இல்ல அதுதான் சொல்றேன். தன்னுடைய மகனுக்கு ஒரு இந்து மதத்தினுடைய பெரும்பான்மை மக்கள், இந்து மக்கள் அவங்களுடைய மனதை புண்படுத்த கூடாதுன்னு லெட்டர் எழுதி வச்ச ஒரு மனிதர் எப்படி ஒரு இந்து கோயில் இடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்ல அதுக்கு என்ன சான்று? இல்ல அந்த அவங்க சான்று வச்சுன்னு சொல்றாங்க. இல்ல 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 அதுதான் நானும் சொல்றேன். நான் பேச விடுங்க. என்ன ஃபேக்ட்னு சொன்னா அந்த இடத்துல கோயில் எதுவுமே இல்லை, அமைதியா இருக்கு. அண்ணன் சொன்ன மாதிரி அது அமைதியா இருக்கு, கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கு. தொழுகை நடத்துறதுக்கு அவங்க அந்த மாதிரி இடத்துல தான் தேடுவாங்க. அவங்க மட்டும் கிடையாது, இருக்கிற இந்துக்களா யாரா இருந்தாலும் அந்த மாதிரி பீஸ்ஃபுல்லா இடத்த தான் தேடுவாங்க. கடவுள் ஆமா அந்த இடத்துல கட்டுறாரு. அது கட்டி முடிக்கிற வரைக்கும் அது ராமர் பிறந்த இடம் மகாபாரதத்துக்குள்ள ராமாயணத்துக்குள்ள வரவே இல்லை. அப்படி ஒரு அஜெண்டாவே அவருக்கு தெரியாது. கட்டி முடிச்சிட்ட பிறகு இந்த மாதிரி எங்களுக்குள்ள ஒரு கற்பனை, எங்களுக்குள்ள ஒரு கதை இருக்கு, புராண கதை இருக்கு, ராமாயணம் அது பேரு, அது ராமர் பிறந்தது இது நேரமா சொல்றாங்க. அது இன்னும் சொல்ல போனா இன்னமும் எங்களுக்குள்ள டபுள் ஸ்டாண்ட் இருக்கு. இப்போ ஒருத்தர் அந்த நேபாள் அதிபர் சொல்லியிருக்காரு, நேபாள் மன்னர் சொல்லியிருக்காரு, மன்னர் ஆஃபீஸர் வந்தவர். அது வந்து ராமர் வந்து எங்க நேபாள் நாட்டுக்காரரு, அவர் அங்க போறக்கல, நீங்க இந்தியா கிளைம் பண்ண கூடாதுன்னு அவரு இடையில பேட்டி கொடுத்திருக்காரு. ஒருங்கிணைந்த இந்தியா நம்ம அது குறை சொல்லலைங்க. ஒருங்கிணைந்த இந்தியா ஏன் சொல்றேன்னா, இந்த சிக்கல் எங்க வருதுன்னா ராம ஜென்ம பூமி அவங்க எங்க தொடங்குறாங்கன்னு சொன்னா ராமர் பிறந்த இடம், ராமரோட ராமர் பிறந்த இடம் சொல்றாங்க. இது பேசிக்காக நம்ம எனக்கு தோன்றது என்ன, இடதுசாரி சிந்தனையாளருக்கு ராமர் இன்னும் மனிதரா அவதாரமா, எனக்கு அதுலேயே சிக்கல் இருக்கு. அவதாரம்னு சொன்னாக்கா கடவுள் வானத்திலிருந்து குறித்தவர், அவருக்கு வந்து பிரெக்னென்ட் ஆகிருக்க முடியாது, ஒரு பெண் வழியாக கொடுத்துருக்க முடியாது. அவர் அவதாரம்னு சொன்னால் நமக்கு எல்லாரும் தெரியாது என்ன பொருள்னு சொல்லிட்டு. நம்மளை படைச்சவர் நேரடியாக வந்து அவர் யாரும் படைக்க முடியாது, அதுதான் அவதாரம். இல்லைங்க ஐயா, இப்போ 3000 குறைஞ்சபட்சம் ஒரு 5000 ஆண்டுக்கு முன்பே தான் ராமாயணம் வகுக்கப்பட்டது. அதுல வந்து அவர் அங்கதான் போறதான்னு சொல்லி அந்த ராமாயணம் சொல்லப்படுது, வால்மீகால் ஏற்பட்ட ராமாயணம் சொல்லப்படுது. கம்பராமாயணம் அதுதான் சொல்றாரு, கம்பர் அதுதான் சொல்றாரு. இப்ப அது ஒரு தரவுகள் எல்லாமே அவங்க வந்து அதை எழுதியிருப்பாங்க. இல்ல அதுதான் நான் சொல்ல வரேன். ராமாயணங்கிறது ஹிஸ்டரி கிடையாதுங்க, நல்லா புரிஞ்சுக்கீங்க. இப்ப அண்ணன் பாபர் வந்தாருன்னா ஹிஸ்டரி 1520 முதல் பானிபூட் நடிச்சா அது வரலாறு. ராமாயணங்கிறது வரலாறு கிடையாது, அது நம்பிக்கை சார்ந்த கதை, அவ்வளவுதான். அதுதான் நான் சொல்றேன். ஆமா புனைக்கதை, அதுல எந்த மாற்றம் கிடையாது. அது பெரும்பான்மை மக்கள் நம்புறாங்கன்ற அடிப்படையில் தான் அந்த ஜட்மெண்ட்டை கூட கொடுத்தாங்க. இப்போ ரீசெண்டாக வந்த ஜட்மெண்ட் கூட அது வந்து நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்ற வெற்றி பெற்றது அண்ணன் சொல்றாரு. நீதிமன்ற வெற்றி என்ன, நீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்றாங்கன்னாக்கா, தரவுகளின் அடிப்படையில், ஆதாரங்களின் அடிப்படையில் அந்த இடத்துல ராமர் கோயில் இருந்தது, அதை இடிச்சுட்டு தான் பாபர் கட்டினாரு, அதனால அது இடிக்கப்பட வேண்டியதுதான் சொல்லவே இல்லை. அதுக்குள்ள அவங்க போகவே இல்லை. இன்னும் சொல்ல போனா பெரும்பான்மை வாதத்தை அவங்க கையில் எடுக்கிறாங்க. இந்தியாவுடைய பெரும்பான்மை குடிகளா இருக்கக்கூடிய இந்துக்கள் நம்புறாங்க, அந்த நம்பிக்கையின் அடிப்படையில், ஆமா அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் வழங்கப்பட்ட தீர்ப்பு, ஆதாரங்களின் அடிப்படையில் வழங்கப்பட்டது. இது ஏன் சொல்ல வரேன்னு சொல்ல, ஆதாரங்கள் இவங்களுக்கு தரவுகள் இது கிடையாது, வரலாற்று தரவுகள் கிடையாது, ஒரு பட்டயங்கள் கிடையாது, கதைகள் தான், புராணங்கள் தான், நம்பிக்கை தான். நம்ம அவங்களுக்கு குறை சொல்லல. அப்ப இவங்க முழுக்க முழுக்க அது ஓரிட்டாவே இருக்கிறாங்க. இன்னமும் எனக்கு ராமன் கடவுளா அவதாரமானதே சிக்கலா இருக்கு. அது அண்ணன் நமக்கு தெளிவுபடுத்தணும், அவர் அவதாரமா இல்ல கடவுளான்னு சொல்லிட்டு. ஒருவேளை அவருக்கு அவதாரமா இருந்திருந்தால் அவருக்கு பிறப்புன்னு ஒன்று இருந்திருக்க முடியாது, அவர் அந்த இடத்துல தான் பிறந்தாருன்னு அவங்க கிளைம் பண்ண முடியாது. ஒருவேளை மனிதராக இருந்ததுன்னா மனிதருக்கு இவ்வளவு பெரிய கோயில் சாத்தியம் இல்லை. இதுல நமக்கு நிறைய முரண்பாடான தகவல் இருக்கு. இது எந்த முரண்பாடு எதில் வருதுன்னு சொன்னா, வரலாற்றுக்கும் புராண கதைகளுக்கும் ஒரு ஒப்பீடு வரும்போது தான் சிக்கல் வருது. இப்ப அண்ணன் சொல்றாரு கிட்டத்தட்ட 1800 கோடியில் திறக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு சின்ன கேப்சூல்ஸ்னு ஒன்று புதைக்கிறான். இப்போ புதைச்சிருக்கோம், அவ்வளோ நேர்த்தியாக கட்டியிருக்காங்க. அந்த இடமே பார்த்தீங்கன்னா பில்டிங் கட்டுறதுக்கு தகுதி இல்லாத இடம்ன்றான். அப்போ என்ன பண்றாங்கன்னா தகுதியான இடமா மாத்துறாங்க. பல கோடி செலவு பண்ணி தான் அது கிட்டத்தட்ட 6 ஏக்கர் பரப்பளவை எவ்வளோ குறிப்பிட்ட டெப்த் நோண்டுறான். நோண்டி அதில் பெரிய வலுவான செக்ஷன் நல்லா இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செய்யறாங்க. பண்ணிட்டு என்ன பண்றாங்கன்னா அவங்க அந்த கேப்சூல்ஸை இன்னும் ஒரு 20,000 ஆண்டுகள் கழிச்சு அந்த இடத்துல இந்த ராமர் கோயில் இடிபட்டு பழுதாகி இடிஞ்சு வரலாற்று ஆய்வாளர்கள் தோன்றும் பொழுது பார்த்தீங்கன்னா இது ராமர் இருந்த இடம் தான் கன்ஃபார்ம் பண்ணுன்றதுக்கான தேவையை அவங்க இப்பதான் உருவாக்குறாங்க. அந்த கேப்சூல்ஸை பதிக்கிறாங்க, அது முன்னாடி இல்லைன்றீங்க. ஆமா, இது வந்து வரலாற்றுக்கும் வரலாறு எது புராணம் எதுன்னு நம்ம புரிஞ்சுக்காதான் அந்த விளைவுன்னு நான் நினைக்கிறேன். இதனால இந்திய மக்களுக்கு எந்த இதுவும் இல்லை. அவர் அண்ணனே சொல்லிட்டாரு, இந்துக்களாக நாங்க சந்தோஷப்படுறேன்னு. மற்ற ஒரு அந்த இடத்துல கோயில் மசூதின்னு ஒன்று இருக்கு, இருந்திருக்கு, அதுக்கு தரவுகள் இருக்கு, இருந்ததை இடிச்சிருக்கிறாங்க. அதனால அந்த மக்களுக்கு வந்திருக்கிறான். அங்க ராமர் இல்ல, நம்பிக்கை நாங்க பிறந்தாருன்னு சொல்றாங்க, அது இந்துவா இடமா இருக்கலாம்னு அனுமானத்தின் பேர்ல கேட்கிறேன். ஐயா, ராமர் கடவுளே இல்லைன்னு சொல்றாரு. அவர் பிறக்கிறதுக்கு ஒரு மனிதனாக தான் பிறந்திருக்கணும், அதுக்கு அவ்வளோ பெரிய செலவு தேவைப்படல, 3000 கோடி செலவு பண்ண தேவையில்ல, அப்படி ஒரு ஆடம்பரம் தேவைன்னு சொல்றாரு. அதை புனைக்கதைன்னு சொல்றாரு. அதை பற்றி நீங்க என்ன சொல்றீங்க?
நான் வந்து இந்து, பியூரான இந்து, அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. பட் பகுத்தறிவும் பேசுறேன். கடவுள் இங்கு அங்குன்னு கிடையாது, எங்கும் யாவும். இந்த பிரபஞ்சம் முழுக்க கடவுள் இருக்கான். கடவுள் இல்லாத இடமே, அதெல்லாம் நரசிம்ம அவதாரத்தை சொன்னார். நரசிம்ம அவதாரத்துல இரணையன் மகன், இரணையனுடைய மகனை யாரை பொறுக்கிறா? பிரகலாதன் பொறுக்கிறானா? பொருந்தானா இல்லையா தெரியாது. ஆனா நீங்க இல்லைன்னு சொல்லுவீங்க. உங்களுக்கு இதே வாதம். பகுத்தறிவு பேசுறேன் சார். பாபர் வந்து நான் பகுத்தறிவு பேசுறேன் இருங்க. அந்த அதாவது கடவுள் இங்கும் அங்கும் இல்லை, எல்லா இடத்துலயும் வியாபித்துள்ளவன் சொல்லிட்டேன். நீங்க மனுஷன் தானே, உங்களுக்கு மாட்டுக்குலாம் மனசு கிடையாது, அது சிந்தனை கிடையாது. நீங்க மனுஷனா இல்லையா? உங்களுக்குள்ளே ஈசன் இருக்கிறான். மனம் கொண்ட ஈசனா இருந்தால் நீ மனுஷன் தான், நீ கடவுள் தான். வைரமுத்து சொன்னதை வச்சுட்டு இருக்கிறார், ராமர் கடவுளா இருந்தா அந்த பத்தனுக்கு மாட்டாரு அப்படின்னு அந்த தம்பி சொல்லுங்க. அந்த கருத்தை எடுத்துக்கிட்டா அவங்க எல்லாரும் ஒண்ணு இல்ல. நபிகள் நாயகம் அவர் கடவுள் தூதரா இல்லையா அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? சொல்ல மாட்டார். இறை தூதரே இல்லையா? உண்டா? இறை தூதரா இல்லையா? இறை தூதர். ஆனா பாபர் வந்து ஒரு இடத்தை வந்து ஆக்கிரமிப்பு பண்றாரு. 1528 26 வரலாறு சொல்றாரு இல்லையா? அது ஹிஸ்டரின்னு சொல்லிட்டார்ல. 1528ல ராணி ஜெயராஜ் கன்வர் அந்த அம்மா தலைமையில 5000 பெண்கள் படையெடுத்து, எதுக்காக? ஒரு மாசம் பெரிய படையெடுத்து தரவுகள் ராமஜென்மபூமி ஆதாரம் இருக்குங்களா? ஆதாரம் அவருக்கு என்ன வச்சுக்கிறேன், நான் வச்சுக்கிறேன். அது ஹிஸ்டரிங்க. இது அவர் தானே சொன்னார் ஹிஸ்டரின்னு. நான் சொல்றதே அவர் புராண கதையை சொல்லணும். 1528ல ராணி ஜெயராஜ் கன்வர் தலைமையில 5000 பெண்கள் அந்த ராம ஜென்ம பூமியை மீட்டாங்க. ஒரு மாசம் வச்சிருக்காங்க. போர்ல அந்த ராணி ஜெயராஜோட தலை துண்டிக்கப்பட்டு கீழே விழுந்துருச்சு. பெண்கள் கிட்டத்தட்ட 100ல இருந்து 200 பெண்கள், 5000 பெண்கள்ல 200 பெண்கள் வீழ்த்தப்பட்டார்கள். இல்லங்க ஐயா, அரசாட்சி 1528 வரலாறு நான் புராண கதைக்கு போல. இல்ல புராண கதையை விடுங்கன்ட்டேன். புராண கதைக்கு போல. உங்களுக்கு நீங்க புராண கதைன்னு சொல்லிட்டீங்க. நீங்க தான் சொன்னீங்க ஹிஸ்டரி. 1528 ஹிஸ்டரியா இல்லையா? ஹிஸ்டரி தான். ராணி ஜெயராஜ் கன்வர் தலைமையில 5000 பெண்கள். நான் சொல்றது இததான். கிட்டத்தட்ட நான் இதுக்கு வரேன், கோர்ட் வரலாறுக்கு வரேன். 1992 டாக்டர் சங்கர் தயாள் சர்மா இந்த பிரச்சனை வந்துட்டே இருக்குது. அதோட சொல்ல அதுக்கு முன்னாடி எல்லாரும் சொல்ற அப்புறம் டாக்டர் சங்கர் தயாள் சர்மா வந்து ஜனாதிபதியா இருந்தார். இது என்னடா ஏத்துக்கிட்டே போகுதுன்னு சொல்லிட்டு அவர் தான் என்ன சொன்னாரு, நம்ம உச்ச நீதிமன்றத்துக்கு ஒரு கேள்வி வைக்கிறார். யார்? ஜனாதிபதி டாக்டர் சங்கர் தயாள் சர்மா உச்ச நீதிமன்றத்தில் என்ன வைக்கிறாங்க? கேள்வி வைக்கிறார். என்ன கேள்வி வைக்கிறாரு? 1528க்கு முன்னாடி ராம ஜென்ம பூமியா இல்லையா? ராமர் அங்க இருந்தாரா? கோயில் இருந்தா கேட்டார். எங்க வைக்கிறாங்க? நாம இந்திய அரசினுடைய உச்ச நீதிமன்றத்தில் வைக்கிறது. அவங்க அலகாபாத் உயர் நீதிமன்றத்துக்கு அனுப்பிவிடுறாங்க. இதுக்கு பதில் சொல்லுங்க. சரிங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் நீதிமன்றத்துக்கு அவங்க அனுப்புறாங்க. அவங்க அதெல்லாம் ஒத்துக்கிட்டு. இல்ல நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இல்ல நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும். அரசாட்சினா ஒரு நாட்டை பிடிக்கிறதோ, அந்த மக்களை வீழ்த்துறதோ, எதை வேணா தாக்கி அவங்களோட ஆசைப்பட்டதை அடைவாங்க. அதுதான் அரசாட்சி. அரசர்கள் அப்படிதான் வாழ்ந்தார்கள். அதுல மாற்றுக்கிறது எதுவுமே கிடையாது. ஆனா 1991ல பாபர் மசூதி இடிச்சது, அது மாபெரும் தவறு. சட்டவிரோதமான செயல். 92ல டிசம்பர் 6 பாபர் மசூதி இடிச்சது சட்டத்துக்கு புறமான செயலா? புறமான செயல் தானே அது. அதே நீங்க வந்து சட்டத்தை எதிர்த்து எப்படி நீங்க பண்றீங்க? நம்ம ஊர்ல என் சொத்து உங்க சொத்து இருக்கு, அங்க போய் என்ன பண்ணுவாங்க? சொத்துக்கு சொந்தக்காரன் போய் அவன் தான் அங்க ஆக்குபை பண்ணதா நினைப்பா. புரியுங்களா? அன்னைக்கு 92 அன்னைக்கு இது என்ன நடந்ததுன்னு சொல்றேன். 1857 1858 1858 யாரு இருக்கா? இந்தியா வேற ஆள்றா? பிரிட்டிஷ் ஆளுது. அப்ப இந்த ராமர் கோயில் மட்டும் இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்க அந்த சைடுல முஸ்லிம் பகுதியும் ஒரு பெரிய ஒரு வழிபாட சொல்லி ஒரு குரு மாதிரி இருந்தார். அவரும் ஒரு அதே மாதிரி இந்து சைடுல ஒரு குருவும், 2 குரு. எனக்கு இவங்களுக்குள்ளே அவர் என்ன சொல்றாருன்னா, பேரு யாரு? இந்துவோட தலைவர்.
அவர் யாருன்னா மௌலி ஹமீர் அலின்னு ஒருத்தர். மௌலி ஹமீர் அலி 1858ங்க. ரெண்டு பேரும், இவர் இந்து மத தலைவர், அவர் இஸ்லாமிய தலைவர், இஸ்லாமிய மதகுரு. ரெண்டு பேரும் என்ன, கிட்டத்தட்ட 15 மசூதிகள் இருக்கிறது அயோத்தியில. எத்தனை மசூதி? 15 மசூதிகள் இருக்கிறது. அந்த 15 மசூதியில 5 மசூதி மட்டும்தான் தொழுகை நடக்குது. 10 மசூதியில் தொழுகை நடக்கல. இவங்க சொல்ற அந்த அதாவது இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் ஒரு இது இன்னொரு வரலாறு என்னன்னா, அதே 1857 இந்த தமிழ்நாடு தான் எல்லாத்துக்குமே, தமிழ் தான் அந்த வீரத்தின் எழுச்சின்ற மாதிரி 1857 முதல் சிப்பாய் கழகம் வேலூர்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. 1806 வேலூர்ல இருந்து 1806 1850 ஓடி தந்தாங்க இந்தியா 57 ஓல் இந்தியாவே. வேலூர் நடந்து 1858. அதே சேம் டைம் தான். எந்த சேம் டைம்? அங்க 858 தானே சொன்னேன். எங்க அந்த மதகுரு இருக்கிறாங்க மௌலி, அந்த ஒரு இஸ்லாமிய மதகுருவும் நம்ம இந்து மதகுருவும் வந்து இணைஞ்சு பேசுறது 858. 1858 இங்க ஒரு நிகழ்ச்சி நடக்குது. எங்க நிகழ்ச்சி நடக்குது? வேலூர் சிப்பாய் கழகம். பன்னிக்கறி கொழுப்பெடுத்து தடவன தோட்டாவை யார் பயன்படுத்தணும்? முஸ்லிம் வீரன் பயன்படுத்தணும், சோல்ஜர். மாட்டுக்கறி கொழுப்பை தடவன அந்த தோட்டாவை யார் பயன்படுத்தணும்? இந்து வீரன், இந்து போர் வீரன் பயன்படுத்தணும்னு பிரிட்டிஷ்காரன் சொல்றான். இதை படிச்சிருப்பா தம்பி, வரலாறு தானே அது. அதனாலதான் சிப்பாய் கழகம் எங்களை வந்து அப்பதான் இந்து முஸ்லீமும் நம்ம ஒற்றுமையா இருக்கணும், அப்பதான் பிரிட்டிஷ்காரங்களை எதிர்க்க முடியும். இந்த சேம் டைம் தான் அங்க அந்த ரெண்டு குருவும் ஒன்னா இணைஞ்சி இந்த மசூதி உங்களுக்கு இந்த ராமர் கோயில் நமக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா ஆக, இந்துவும் முஸ்லீமும் ஒன்னா ஆகிறதுக்கு ஒரே ஒரு பிரச்சனை, ராம ஜென்ம பூமி இருக்கிற 15 மசூதியில 5 மசூதி நடக்குது, 10 மசூதி நடக்கல, தொழுகை நடக்கல. அந்த 10 மசூதியில ராம ஜென்ம பூமியில இருக்கிற அந்த மசூதி தொழுகை நடக்கல. அதனால நம்ம அதை கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு பெருந்தன்மையா யார் கொடுக்குறது? அந்த இஸ்லாமிய குரு வந்து இந்து குருவை கூப்பிட்டு பொதுமக்கள் முன்னிலையில் ஒப்பந்தம் போட்டு பெருந்தன்மையா இதை ஏத்துக்குங்க நீங்க அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் போடுறாரு. அப்ப பிரிட்டிஷ் ஆடுற அந்த கலெக்டர் வர்றார். நீங்க எப்படி ரெண்டு பேரும் ஒப்பந்தம் போட்டுக்க முடியும்? யாரு நாடு, யார் ஆட்சி பண்றது? நாங்க தான் ஆட்சி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, அது பொதுமக்கள் மத்தியில அந்த ஒப்பந்தத்தை போடுறான்னு வாங்கி கீழ்ச்சி போட்டுறாரு பப்ளிக்ல. யாரு? கலெக்டர் கீழ்ச்சி போட்டுட்டு பப்ளிக்ல அந்த ரெண்டு மத குருவையும் அவருக்கு விசாரணை, அப்ப விசாரணைன்ற பேர் அவங்களே தான் ஜட்ஜி, அவங்களே தான் வக்கீல். யாரு? பிரிட்டிஷ்காரங்களே தான் வக்கீல், ஜட்ஜி. அவங்களே விசாரணைங்கிற பேர்ல ரெண்டு பேருமே, ரெண்டு இஸ்லாமிய மத குருவையும் இந்து மத குருவையும் இழுத்துட்டு போய் ஒரு மரத்துல, ஒரே மரத்துல 2 கிளையில, இன்னொரு கிளையிலும் பொதுமக்கள் முன்னாடி தூக்கில போடுறாங்க. தூக்கல் போட்டாங்க. அப்ப இந்துவும் முஸ்லீமும் ஒன்னாக கூடாதுன்னு அது போட்டாங்க. அதோட என்ன போச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம எங்க ஆரம்பிக்கிறோம், திரும்ப நம்ம பிரிட்டிஷ்காரனை விட்டுட்டு சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் அப்படியே போயிட்டு இருக்குது. ஆனா அங்க சின்னதா இருக்கிற அந்த இது மட்டும் ராமர் பாலராமரை வச்சுட்டு அந்த கண்டினியூவா அந்த அவருக்கான பூஜைகள் நடந்துட்டு தான் இருந்தது. சொல்லுங்க, அவங்க சொல்லட்டு. ஐயா அவர்கள் ஏகப்பட்ட கேள்விகள் முன்வைத்துள்ளார். அதை பற்றி தங்களுக்கு கருத்து என்ன சொல்லுங்க? இங்க அவர் அண்ணன் போயிட்டு புராண கதை உங்ககிட்ட ஹிஸ்டரியில் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அப்படியே டிராவல் பண்ணி இங்கிலீஷ் ஸ்பீக் பண்ணிட்டார். இல்ல அவர் வந்து இல்ல நான் கேட்டது நம்ம இங்க போயிட்டு நம்பிக்கை போனாரு. அவர் இங்க ஹிஸ்டரி நான் எங்களுக்கு ஹிஸ்டரி இருக்கிறதுக்கு சொல்றதுக்காக இப்படி இந்தியன் ஃப்ரீடம் ஃபைட் இது கொண்டு வந்துட்டார். இப்போ நம்ம என்ன சொல்றேன்னு சொன்னா, இவர் என்ன சொல்றது ஒரு வகையில் ரைட்டு. என்னன்னா சிப்பாய்கள், முதல் சிப்பாய் கழகம் 1857. இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹோல் தமிழ்நாடு. அது பேரே ஹிஸ்டரியில் என்னன்னு பேருனா முதல் இந்திய சுதந்திர போர்னு அதுக்கு பேர். முதல் இந்திய சுதந்திர போர் 1857 நடந்தது. அது அண்ணன் சொன்ன மாதிரி கான்செப்ட்ல தான் நடந்துச்சு. ஆனால் அது எல்லாத்துக்கும் முன்னோடி 1806 வேலூர் கழகம். வேலூர் கழகம் தான் இந்திய சுதந்திர வரலாற்றில் முதல் கழகம். சிப்பாய் கழகம் 806. இங்க வந்த பிறகுதான் எழுச்சி அங்கே போகுது. இப்போ என்னன்னா இதுக்கும் இப்போ ராம ஜென்ம பூமிக்கு எனக்கு என்ன ரிலேட்டிவ்னு தெரியாது. அவர் அண்ணன் ஒரு விஷயத்த சொல்ல ட்ரை பண்றாரு. என்ன, அந்த ராமர் கோயிலை மீட்கிறதுக்காக பாபர் மசூதிக்கு எதிராக ஏதோ ஒரு அம்மா பேர் சொன்னார், அவங்களை வெட்டி போட்டாங்க. இது வரலாறு. நாங்கள் அது மறுக்கல. என்னன்னா இன்னைக்கு நம்பிக்கை சார்ந்து அண்ணன் போற நபர்கள் இருக்க மாதிரி அன்னைக்கு இருந்தவங்க
இல்லைங்க இந்த இடத்துல இருந்துச்சு நீங்க சொல்லாம பேசாம பண்ணிட்டீங்க, இது வந்து எங்க பூமி, இது ராமஜென்ம பூமி தான், இது ராமஜென்ம கோயில் நாங்க இல்ல, நல்லா புடிச்சிங்க, பூமிங்கிறது இல்ல அது அவங்களுடைய வழிபாடு தலையும் கடவுள் பிறந்த இடமா நம்புறாங்க. இல்ல நான் என்ன சொல்றேன், பாபர் மசூதி இவங்க இடிச்சிட்டு கட்டினது காட்டலையே, அவங்க சொல்றது புரியுதா? ஏற்கனவே ராமர் கோயில் இடிச்சுட்டு தான் பாபர் மசூதியை கட்டினது தரவுகள் இல்லைங்கிற, அதுதான் சொல்றேன். தன்னுடைய பையனான ஹுமாயூனுக்கு கடுதாசி எழுதுற இந்த மனுஷன் இந்த வேலையை எப்படி செஞ்சிருக்க முடியும்னு கேட்கிறேன். செஷாகிட்டு வந்தார், அண்ணன் சூர்மரபை சேர்ந்த செஷாகிட்டு வந்தார். அவங்க எந்த இதுலையுமே சரிதான். இவங்களுடைய ஹிஸ்டரிக்கல்ன்றது எங்க தொடங்குதுன்னு சொன்னா, ராமர் ஜென்மபூமியை பொறுத்த வரைக்கும் இவங்க ஹிஸ்டரி எங்களுக்கு வரலாறு இருக்குன்னு எதற்கு தொடங்குறாங்கன்னா, பாபர் மசூதியை கட்டி முடிச்சிட்டு பிறகு சொல்றாங்க. அதன் பிறகு ஒரு ஏற்பட்ட இதெல்லாம் சொல்றாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா சூரிய வம்ச தாகூர் அப்படின்னு சொல்லி ஒரு வம்சம், தாகூர் வம்சம்னு சொல்லி பேரு. அந்த சூரிய வம்சி தாகூர் வம்சம் தான் முதல் அண்ணன் சொல்ற அந்த பிரச்சனை ரைஸ் பண்றாங்க. ஹிஸ்டாரிக்கல் அவங்க தான் ரைஸ் பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா, கட்டி முடிச்சிட்டாரு பாபரு அப்படின்னு சொல்லிட்டு, இன்கேஸ் ஒரு வேளை பாபர் கிட்ட இல்லைங்க அந்த இடத்துல ஒரு பில்டிங் இருந்துச்சு, ஒரு கோயில் இருந்துச்சுன்னு சொல்லி கூட பாபர் அந்த வேலை செஞ்சுக்க மாட்டாங்கன்னு சொல்லுவேன். புரியுதுங்களா? இவங்க ஹிஸ்டாரிக்கெல்லாம் சொல்றாங்க, அதே ஹிஸ்டாரிக்கல் நான் சொல்றேன். இவங்க 1827 பாபர் மசூதியை கட்டுறாங்க. 1853 இந்துக்கள் அந்த பாபர் மசூதி எடுத்து கிட்டத்தட்ட 325 ஆண்டுகள் கழிச்சு ஆட்சேபனையை எப்ப கட்ட சொல்றாங்க? 1528 கட்டப்பட்டது. இவங்க ஆட்சேபனை எப்ப சொல்றாங்கன்னு சொன்னா 1853 தான். கிட்டத்தட்ட 235 வருஷம் பிறகு சொல்றாங்க, பிறகுதான் அவங்க ஆட்சேபனையே சொல்றாங்க. அப்ப பாபரே இல்லை, முகலாய வம்சம் எண்ட் ஆஃப் தி பீரியட்ல இருக்கு. அப்பதான் இவங்க ஸ்டார்ட் பண்றாங்க. அதுவும் எப்பன்னு சொன்னா, இல்ல அப்பவே வந்து பாபர் மசூதி இடிச்சா சாரி மன்னிக்கும் பாபரிடம் அப்பவே வந்து போராட்டம் பண்ணதாகவும் அந்த பெண் ஒருத்தவங்க இல்ல அதுதான் சொல்றாரு இல்லீங்களா? அதுதான் சொல்ல வரேன். அது பேர் வந்து சூரிய வம்ச தாகூர் இனம் சொல்லி பேருங்க. அது பேரு அந்த தாகூர் இனம் பேர் எதிர்ப்பு இருந்துதானே இருக்கு. இல்ல அது எப்பன்னா நீங்க சொல்ற பேர் முன்னாடி கிடையாது. அவர் 1828 எல்லாம் கிடையாது. நான் சொல்றேன் கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் கழிச்சு தான் நான் சொல்ற பேர் தான். இந்துக்கும் முஸ்லீமுக்கும் ஃபர்ஸ்ட் கான்ட்ராடிக்ஷன் எதில் வருதுன்னு சொன்னா, பாபர் மசூதி சம்பந்தமா 1853 தான் ஃபர்ஸ்ட் மோட்டிவ் வருது. இந்துக்களும் இவர்களும் அப்பதான் ஃபர்ஸ்டே வருது. அப்ப என்னவா இருந்திருக்க கூடும் நம்ம நினைக்கிறோம்னு சொன்னா, முகலாயருடைய கடைசி பேர் சொல்லக்கூடிய அவுரங்கசீப் ஒரு மதவெறியராக இருந்தார். அது எந்த மாற்றத்துக்கு இல்லை, நம்ம வரலாறு மறைக்கிறதுக்கு இல்லை, அவர் மதவெறியர் தான். அப்போ வந்து நிறைய பேர் துன்புறுத்தி அவர் குருநானக் அந்த சீக்கியர்கள் 5ஆம் குரு 9ஆம் குரு தேஜ் பகதூர், 5ஆவது குரு வந்து அர்ஜுன் சிங்னு ஒரு பேர், இவர் எல்லாத்தையும் அவர் காலி பண்ணார். அப்ப அவருடைய செயல்பாட்டால விகின்ற மக்கள் நம்மளா இந்துக்களா ஒன்று கூடன்னு சொல்லிட்டு வீர் சிவாஜி தலைமையில அவங்க ஆர்கனைஸ் பண்ணாங்க. அப்படி பண்ணும்பொழுதுதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது ராமர் ஜென்மபூமி, அதையும் இடிக்கணுன்ற ஒரு கொஸ்டின் அப்பதான் ரைஸ் பண்றாங்க. இல்ல இப்ப அவர் சொல்லும் போது ஒரு விஷயம் சொன்னாருங்க ஐயா, என்னன்னா 15-16 தர்கா மசூதி இருந்தது. அதுல வந்து 5 தான் தொழில் நடக்குது, மீதி 10 வந்து அவங்க சம்பந்தப்பட்டவங்களே வந்து இந்து மக்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு மேற்கொண்டு இவர் அண்ணன் சொல்ற வாதம் எங்க வச்ச வாதம்னு சொன்னா, இது கேஸ் இந்த கோர்ட்ல வச்ச வாதம். இது நம்ம சிவில் மேட்டருக்கு தெரியும். இடம் பட்டா என் பேருக்கு பிடிக்கிட்டு கவர்மெண்ட் பிடிக்கிச்சு சொன்னா அவன்கிட்ட என்ஜாய்மெண்ட் இருக்கா, அவன் அனுபவிக்கிறானான்னு பார்க்கும். அந்த அடிப்படையில் அவங்க கோர்ட்ல வச்ச வாதம் என்னன்னு சொன்னா, அது தொழுகை நடக்கல, அது ராமஜென்ம பூமி அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க கேட்கறாங்க. அதுக்கு தரவுகள் எதுவுமே, அவங்க தொழில் நடத்துன்னு தான் பண்றாரு. அவங்க ஏன் தொழில் என்ன சொல்றது கூட ரைட்டு. அவங்க என்னன்னா, பாபர் கட்டின காரணத்தினால, பாபர் நீண்ட இடைவெளிக்கு பிறகு பாபர் ஒரு மிகப்பெரிய இந்த சாம்ராஜ்ய நிறுவன காரணம், அவர் பேர் இந்த மதிப்பின் காரணமாக அவருடைய அடையாளம் தாஜ்மஹால் இருக்குல்ல, ஷாஜகானோட நினைவா அப்படி இருந்த போது கடந்தாரு, அந்த மாதிரி அதை மக்கள் போட்டு பாதுகாத்தாங்க. அது ஒரு பூர்வீக சின்னமா பாதுகாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் பூர்வீக சின்னமா உள்ள போய் என்ன பண்ண முடியும், போதுமான நிடம் இல்லாதப்ப இந்துக்களோட முஸ்லீமோட ஸ்ட்ரென்த் அதிகமாக, அப்போ அந்த மாதிரி அந்த காரணங்களை கூட அது இருந்திருக்கலாம். ஆனால் அந்த கோர்ட்டில் வச்ச வாதத்தை அன்னைக்கு நம்ம சொன்னார். இப்போ சிக்கல் வந்து அதுக்குள்ள போயிட்டு தொழில் பண்ணலாம் அடிச்சலாமா, தொழில் பண்ணலாம் அடிச்சலாமா? இப்போ எத்தனையோ கோயில் அந்த மாதிரி இருக்குது, சொல்ல முடியும். இடிச்சா அலோவ் பண்ணுறாங்க, தவறுதான். அதுல இந்த மாற்றம் கருத்து. ஆமா, சிக்கல் என்னன்னு சொன்னா, இவங்க பாபர் மசூதி இடிச்சது நியாயப்படுத்துறதுக்காக இந்த விஷயத்த சொல்றாங்க. நான் கூடுதலா ஒரு செய்தி மட்டும் சொல்லிடுறேன், ஏன்னா அண்ணன் நிறைய விஷயத்த சொல்லிட்டாரு, நானும் சொல்லி ஆகணும். இந்த சிலையை அப்புறப்படுத்துறதுக்காக இது ஃபேக்ட் நான் சொல்றேன். 1853 தானே சிக்கல் வருது. இது என்ன வச்சுன்னு சொன்னா, 1853 சுதந்திர போராட்ட காலம் கிட்ட நெருங்கிடுது. 1949 கிட்டத்தட்ட 1849 டிசம்பர் 22 சுதந்திரத்துக்கு பிறகு அபிராம் தாஸ் அப்படிங்கிற ஒரு நபர் தான் என்ன பண்றாரு, அந்த இடத்துல யாரும் இல்லாத பயன்படுத்திக்கிட்டு ஒரு குழந்தை ராமர் சிலையை கூட வச்சிடறாரு. 49 சொல்றேன், எக்ஸாக்டாவே சொல்றேன். 1949 டிசம்பர் 22 அந்த தேதியில கொண்டு போய் வச்சிடறாரு.
அப்ப என்ன ஆச்சுன்னு சொன்னா ஆர்எஸ்எஸ் வந்து தடை செய்யப்பட்டிருக்கிற காலம். ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட்ட பிறகு அவங்களுக்குரிய பண்பாட்டு கலாச்சார அமைப்பா இந்து மகாசபை சபைன்னு ஒன்று, இந்து மகாசபைன்னு சொல்லிட்டு அந்த இந்து மகாசபை தான் இவரை அனுப்புது. யார்? அந்த அபிராம் தாஸ், அவரை பேர் என்ன, அபிராம் தாஸ்ங்கிறவரை உள்ள அனுப்புது. அவர் உள்ள வச்சுட்டு அடுத்த நாளே அவருக்கு இருக்கிற மீடியாவுக்கு ஃபோக்கஸ் அன்னைக்கு இருந்ததுக்கு காங்கிரஸ் கூட இன்னைக்கு என்ன ஹிஸ்டரி பதிவு பண்ணுதுன்னா, காங்கிரஸே அதில் இருக்கிற இந்துக்களே இந்து முஸ்லீம் பிரச்சனையை, பாபர் மசூதி பிரச்சனையை தன்னை இந்துக்களா மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அணுகுனாங்கன்னு சொல்லுது. இதை தீவிரமா ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு போனவர் அந்த பாபர் மசூதி இருக்கக்கூடிய பைசலாபாத் மாவட்டம், அந்த மாவட்டத்து பேர் பைசலாபாத். அந்த பைசலாபாத்தினுடைய மாவட்ட செயலாளர் அக்ஷய் பிரம்மச்சாரி, இவங்க சொல்ற மாதிரி இஸ்லாமியர் கிடையாது, அவர் பக்கா இந்து. அவர் தான் இந்த பாபர் மசூதி விஷயத்துல அந்த உள்ள இருக்கிற ராமர் சிலை தப்பு, இவங்க வந்து அட்ராசிட்டியா பண்றாங்கன்னு சொல்லி உண்ணாவிரதம் இருக்கிறார். யாரு? ஒரு இந்து தான், அது மசூதி தான் அப்படின்னு சொல்லிட்டு உண்ணாவிரதம் இருக்கிறார். உண்ணாவிரதம் இருந்த பிறகு நேருவோட கவனத்துக்கு போகுது. நேரு என்ன பண்றாருன்னா, அன்னைக்கு உள்துறை அமைச்சரா இருந்த சாஸ்திரி போய் பாருன்னு சொல்றாரு. சாஸ்திரி பார்க்குறாரு. சாஸ்திரி பார்த்து அன்னைக்கு இருந்து அந்த உத்தரப்பிரதேசோட கவர்மெண்ட் அணுகிறாரு, இனிமேல் எதுவும் வராது அப்படின்னு சொல்லி அவங்க உத்தரவாதம் தராங்க. கிட்டத்தட்ட 1949 அவங்க அட்டம் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் 1853 இது சொன்னா ஃபர்ஸ்ட் இஷ்யூ அப்பதான். அப்புறமா 1949 வந்து அபிராம் தாஸ்ங்கிறது தான் போய் வைக்கிறார். ஏன்னா அன்னைக்கு இருந்த ஃபோக்கஸ் என்ன பண்றாங்கன்னா வெகுஜன மக்கள் கொண்டு வராங்க. ஆனால் ஆக்சுவலி செஞ்சது இந்து மகாசபை, ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்படுறது. இப்படி வரும்பொழுதுதான் கடைசியில் அது என்ன ஆகுதுன்னு சொன்னா, இங்க இப்போ 92 சொல்றீங்களா, 1992 முன்னாடி 1990 அக்டோபர் 31 அவங்க கடைசி ட்ரை பண்றாங்க. அப்ப யாருன்னா நமக்கெல்லாம் ஒரு சமூக நீதி காவலராக இருக்கக்கூடிய விபி சிங் பிரதமராக இருக்கிறார். அப்போ அவர் வந்து இருப்பு கடனுக்கு ஒருக்கிறார். ஏன்னா அவர் சமூக நீதி காவலர் அவர் பேர், எல்லா சமூகத்தையும் ஈவனா பார்க்கக்கூடியவர். இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வான் பண்ணி 1990 அந்த அட்டம் தடுக்கிறார், முயற்சி தடுக்கிறார். 92 அந்த ஸ்டேட்ல சென்ட்ரல் காங்கிரஸ் தான், அந்த ஸ்டேட்ல கல்யாண் சிங் சொல்லிட்டு ஒரு பிஜேபி கவர்மெண்ட் வருது. அவர் தான் என்ன பண்றாருன்னு சொல்லினா இந்த விஷயத்த செய்யறாரு. அந்த இந்து மகாசபையோட அந்த இந்து மகாசபை என்ன பண்ணுதுன்னு சொன்னா, இந்த எப்படியாவது ராம ஜென்ம பூமி கட்டி எழுப்புன்னு சொல்லி பண்ணுது. இதுக்கு மிக முக்கியமான ஒரு உறுதுணையா இருக்கிறது 1984 விஸ்வ இந்து பரிஷத்துன்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு தான் ராம ஜென்ம பூமி மீட்பு இயக்கம்னு கொண்டு வராங்க. அந்த மீட்பு இயக்கத்தோட தலைகர்த்தா தான் லால்கிருஷ்ண அத்வானி. அவர் தான் அது அவரு முரளி மனோகர் ஜோஷி, உமா பாரதி, இவங்க எல்லாமே அந்த தீர்ப்பை தந்துட்டாங்க. ஆமா, இல்ல அந்த வழக்குல போலீசார் அந்த தீர்ப்பு வரும் பொழுது லால்கிருஷ்ண அத்வானி துணை பிரதமர். நான் சொல்றது புரியுதுங்களா? அவர் உள்துறை அமைச்சர், அவங்க ஆட்சி. நீங்க ஹிஸ்டாரிக்கல என்ன சொன்னாங்க அதுதான். அவர் பேர் இல்ல, இன்னொரு விஷயத்த தெளிவா சொல்றோம். நாங்க சார்ஜ் பண்றோம். அது என்ன சொன்னா, அது எந்த துறை விசாரிக்குதோ அந்த துறையோட மினிஸ்டர் அவர் இருக்காரு. சிபிஐ துறை அமைச்சர் அவரு. எப்படி அவருக்கு இதெல்லாம் போடும்? திருடங்களே சாய் கொடுத்த மாதிரிங்களா? அப்படி நம்ம அந்த அளவுக்கு கட்டமான விசாரிக்க வரும்ல, அவர் எப்படி இதுல நியாயம் கிடைக்கும்? இப்ப இந்த வகையில தான் அந்த கேஸ் விடுவிக்கிறாங்க. ஆனா அவர் சொல்றாரு 1992 டிசம்பர் 5ஆம் தேதி இதனுடைய வாஜ்பாய் இருக்காரு, அவர் சைலண்ட் மோட்ல வேலை செஞ்சார். எப்படின்னு சொன்னாக்கா, பாம்புக்கும் வலிக்காம குச்சிக்கும் வலிக்காம நான் அதுல இல்ல. அவர் இன்னும் அந்த வழக்குல நம்ம அவரை நேரடியாக நம்ம சார்ஜ் பண்ணலாம். இத்தனை பேர் நம்ம சொல்றோம் சார்ஜ் பண்றோம். அவர் ஏன் சொல்றேன்னு சொன்னா, அவர் வந்து விசாரணை இதுவாக தான் வச்சிருக்காங்க, சஸ்பெக்டா தான் வச்சிருக்காங்க, சந்தேகப்படக்கூடிய நபராக தான் வச்சிருக்காங்க. ஆனா இவர் என்ன பண்றாருன்னா, சூசகமா பாபர் மசூதி இடிக்கிறதுக்கு முதல் நாளுக்கு முன்னாடி ஒரு உரையாற்றுறாரு. அதுல வந்து அந்த பூசை சம்பந்தமான ஒரு சில ஓமையோட அதை விளக்குறாரு. தென்னிந்தியாவில் வந்து இருக்கிறவங்களுக்கு குளிர் தாங்காது, குறைஞ்சபட்சம் சாரி நான் பந்தலாட்சியும் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு செய்யறாரு. இதுக்கு தலைமை நடத்தவும் முரளி மனோகர் ஜோஷி, அத்வானி, உமா பாரதி, இவங்க தான் அந்த நம்பர் அந்த வழக்கில் சேர்த்துருக்காங்க. இந்த வழக்கு தீர்ப்பு வரும்போது என்ன, அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க, நமக்கு எல்லாம் தெரியும். இங்க நான் எல்லாத்தையும் இவனை தான் பார்க்கறேன். இங்க ஆட்சி அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கோ அவன் அந்த ஐசிடி பண்ணுவான். அந்த அளவுக்கு அவங்க பண்ணிட்டாங்க. அவருக்கு அந்த துணை மினிஸ்டர் அவர் மாதிரி எப்படி தண்டிக்க முடியும்? அதனால இந்த வகையில் இப்படிதான் அந்த பாபர் மசூதியை வந்து கொண்டு வந்தாங்க. அவங்க கிட்டத்தட்ட நிறைய அட்டெம்ப்ட் பண்றாங்க. 1984 தான் அவங்க ப்ராப்பரா அதுக்கு ஒரு டீம் ஆர்கனைஸ் பண்ணி பண்றாங்க. அப்புறம் அதன் பிறகு என்ன பார்த்தீங்கன்னா, அப்பவே 1984 அவங்க 2 தொகுதி ஜெயிக்கிறாங்க. 2 தொகுதி ஜெயிச்ச உடனே என்ன ஆகுதுன்னு சொன்னா, அவங்களுக்கு இந்த ராம ஜென்ம பூமி இந்த அஜெண்டாவை எடுத்துன்னு சொன்னா நம்ம ஜெயிச்சிடலாம்னு சொல்லிட்டு 1991 அஜெண்டாவை எடுத்து கிட்டத்தட்ட 170 சீட்டு சம்திங் போட்டு அப்புறம் 2ஆம் முறை ஆட்சி அமைக்கிறாங்க. அப்ப இந்த விஷயத்த அவங்க என்னன்னாக்கா, ஆட்சி அமைக்கிறதுக்காக இந்த அஜெண்டாவை எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்போ வந்துச்சு? 1984 வந்து போச்சு. இன்னும் இதனுடைய தொடக்கம் தான் ராமர் கோயில். இது கூட தான் கிட்டத்தட்ட அது இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிக்க 2026 ஆகும்னு சொல்றாங்க. குறைஞ்சபட்சம் இன்னும் 2 வருஷம் வேலை இருக்குது அப்படின்றாங்க. இன்னைக்கு ஏன் முன்னாடியே செய்யறாங்கன்னு சொன்னாக்கா, இந்த இந்து ஓட் பேங்கை போலரைசேஷன் பண்ணி நம்ம மறுபடியும் எப்படியே ஜெயிச்சிடலாம்
அப்படிங்கிற ஒரு எண்ணம் தானே தவிர மற்றபடி எதுவுமே இல்லை. ஆனால் அது ஒரு பாபர் மசூதிங்கிற ஒரு தொழில்கூடத்தை இடிச்சு செய்யப்பட்டது. அதில் அந்த மக்கள் உண்மையாவே நிம்மதியா இல்லை. இந்துக்கள் அண்ணன் சொன்ன மாதிரி அவங்களுடைய இந்து விஸ்வ இந்து பரிஷத் அவங்க நிம்மதியா இருக்கிறாங்க. இது எப்படிங்க? அது எப்படி? அது நியாயமா இருக்குங்களா? இது அதிகாரம் உங்க கைக்கு வச்சு என்ன செஞ்சிருவீங்களா? உங்க வீட்டில் நான் அடிச்சுட்டேன், இந்த வீடு எனக்கு பிடிச்சிருக்குது, இந்த ஆஃபீஸ் எனக்கு பிடிச்சிருக்குது, நான் அடிச்சுட்டு அவர் அண்ணன் நாங்கள் போயிடுவார் அவரு. இல்லை, ஒரு 1.5 ஏக்கருக்கு பதிலாக 5 ஏக்கர் தந்துக்கிறேன். இல்லைங்க, இது வந்து என்னன்னாங்க, ஏதோ சொல்லுவாங்களாமே, உடல் உறுப்பு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஏதோ ஒரு உறுப்பு உள்ள வச்சு விட்ட மாதிரி. அது நியாயம் இல்லைங்க. அந்த மக்களை உங்களே என்ன செய்ய முடியுன்ற அளவுக்கு நெக்லிஜென்ட்டாக அவ்வளோ கேவலமாக பண்ணுற விஷயம் தான். இதில் அந்த மக்களோ இல்லை இருக்கிற இந்துக்கள் சந்தோஷப்படுவான், மற்ற இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ பார்சிகளோ சீக்கியர்களோ ஜெயினவர்களோ எந்த மதத்தினரோ இதில் சந்தோஷம் அடையல. அது அவங்களுக்கான மகிழ்ச்சி. இது காலம் பதில் சொல்லு. ஐயா, இப்போ தோழர் இப்போ அவர் ஏகப்பட்ட கருத்துக்களை முன்வைத்து இருக்கிறார். உங்களுடைய கருத்து என்ன? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அவர் சொன்ன கருத்துக்கு நான் மறுப்பு தெரிவிச்சேன். சொல்லுங்க. அங்க பாபர் மசூதி ராமர் கோயிலே இல்லை, ராம ஜென்ம பூமியே இல்லாததுக்கா கிட்டத்தட்ட 76 முறை போர் நடந்தது. 76 முறை அவர் சொல்ற ஹிஸ்டரியில தான் நடந்தது. அது கடைசியா வந்து பண்டிட் கோவிந்த் ராஜ்னு சொல்லிட்டு 1528 ஜூன் மாதம், அதாவது 3ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. 7 நாள் போர் நடக்குது. அந்த போர் தான் கடைசி 1528. அதுக்கப்புறம் ராமர் அங்கே இருந்தாருன்றத அதுக்கு ஆதாரம் தானே அது ஹிஸ்டரி தானே அது. அவர் சொன்னார்ல 84 தான் ஸ்டார்ட் ஆகும் சொல்லிடுறேன். 84 வந்து 84 பிஜேபி தன் கையில் எடுக்குதுன்னு சொன்னார் இல்லையா? 84 பிஜேபி கையில் எடுக்கிறதுக்கு முன்னாடி 84 அதுக்கும் தமிழ்நாட்டில் நம்ம வேலூர் கோட்டை இருக்கு இல்லையா, ஜலகண்டேஸ்வரர் கோயில். ஜலகண்டேஸ்வரர் கோயில் திப்பு சுல்தான் ஆட்சி அப்ப அங்க வந்து அந்த கோட்டை, அந்த ஜலகண்டேஸ்வரர் கோயில் உடைக்கப்பட்டு அது உடைக்கப்படும் போது அங்கிருந்த ஒரு அந்த மூலவரை எடுத்துட்டு போய் சத்வாச்சாரிய இடத்துல வச்சிடறாங்க. அது வந்து திப்பு சுல்தான் ஆட்சி அந்த ஆட்சி காலத்துல ஒரு மூலவரே இல்லாத ஒரு கோயில் இருந்துருக்குது. அதனுடைய கோயில் எப்ப ஸ்டார்ட் ஆகுது? அந்த மூலவரே இல்லாத இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்து முன்னணி பிஜேபி ஸ்டார்ட் பண்ணல. இந்து முன்னணியை சார்ந்த நபர்கள் தான் அங்க ஒரு அந்த சாத்தவாச்சாரில் இருந்த அந்த மூலவரை எடுத்துட்டு போய் எங்க வைக்கிறாங்க. அதுக்கு இடையில பிரிட்டிஷ் ஆட்சி வந்து அந்த அந்த கோயிலே என்னாச்சு, அந்த கோட்டை கோயிலே இந்து முன்னணி RSS பிஜேபி எல்லாம் ஒரு தாய் அமைப்பு மாதிரி தானே. பிஜேபி 1980 வந்தது. நான் சொல்றது 1980 பிஜேபி அது தனி. RSS இப்ப அவர் சொன்னார் இல்லையா 1992 அத்வானி அமைச்சரா இருந்தார் சொன்னாரா இல்லைங்களா? 92 சொன்னார் இல்ல. வெல்கம் டு நியூட்ரி ப்ரோ நேயர்களுக்கு நான் உங்கள் வசந்த். ராமர் கோயிலை கட்டி தான் ஆகணும்னு அப்ப எல்லாரும் சேர்ந்து அங்க போறாங்க. அத முதல் செங்கல் யார் எடுத்து வச்சாங்க தெரியுங்களா? யார் சொல்லுங்க? ராமேஸ்வர் அப்படின்னு ஒருத்தர், ஒரு தலித் தான் முதல் செங்கல் எடுத்து வைக்கிறார். சரி, நீங்க தலித்து சொன்ன போது ஒரு ஞாபகம் வருது. எடுத்து வைக்கிறார் இல்லங்க, ஒரு விஷயம். இப்போ ராமர் கோயில் வந்து நாளை திறக்கிறாங்க இல்லைங்களா? ஆமா. அந்த கருவறையில இந்திய பிரதமரும் இந்திய குடியரசுத் தலைவரும் உள்ள கருவறையில் அனுமதிப்பீங்களா? கருவறைக்கு உள்ள எல்லாருமே போயதே ஆகணுங்கிறது கிடையாது. இப்போ நான் எது கேட்கிறேன், பள்ளிவாசல்ல வந்து பெண்கள் போவாங்களா? போறாங்க. போக மாட்டாங்க. இந்த இடத்துல ஜட்ஜி தான் உட்காரணும். அதான் சட்டம். அவர் தான் சட்டம் படிச்சிருக்கிறாரு. ஜட்ஜி கிட்ட வக்கீல் தான் வாதாடணும். அந்த மாதிரி அதுக்கான ஆகம விதிகளை இன்னைக்கும் தாழ்த்தப்பட்டவன் முதல் செங்கல்ல எடுத்து வச்சதே தாழ்த்தப்பட்டவன். ராமேஸ்வரர் என்ன சொன்னீங்க? செங்கல் எடுத்து வச்சது ரைட், அது வந்து மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா கருவறைக்குள்ள போகும்போது நீங்க அந்த இறை சிந்தனையோட இருக்கிறவங்க தான் உள்ள அனுமதி. எல்லாரும் அனுமதிக்க முடியாது அந்த இடத்துக்கிட்ட. அது கருவறை. எல்லாரும் யாரா இருந்தாலும் எல்லாரையும் அனுமதிக்க முடியாது. அப்போ ஒரு பார்ப்பனர் வந்து உள்ள போகலாம். யாராவது அவங்க வந்து படிச்சிருந்தாலும் படிக்கணும், அந்த ஆகம விதி தெரிஞ்சிருந்தாலும் அவங்க உள்ள போகலாம். ஆகம விதிகளை யாரு நீங்க சரியா எடுத்துக்கிட்டா ஆகம விதிகளை எடுத்துட்டு போய் உள்ள உட்காரலாமே. எல்லாரும் போயிட முடியாது. சரி, மோடி அவர்கள் உள்ள போக முடியுமா கருவறைக்குள்ள? யாரு? பிரதமர் மோடி அவர்கள் போக முடியுமா? யாருக்குமே அனுமதி இல்லை. யாருக்குமே அனுமதி. அங்க
இப்ப ஆனா ஒரு இந்திய பிரதமரே போக இங்க முடியாது. பிரதிஷ்டை பண்ண வைக்கிறது அவர்தான். அடிக்க போய் பிரதிஷ்டை பண்ண வைக்கிறது உள்ளவர் போலாம், அந்த நேரத்துல போலாம். இப்ப நானும் அம்மன் கோயில் கட்டினேன். அன்னைக்கு பிரதிஷ்டை பண்ண வைக்கும் போது என்னையும் தான் கூட்டு போனாங்க. ஐயர் தான் ஆனா இருந்தார், பிராமணர்கள் தான் இருந்தாங்க, குருக்கள் தான் இருந்தாங்க. நம்மள என்ன கொண்டு அது வைக்க சொல்றாங்க. அடியில அந்த சிலைக்கு அடியில வைப்பாங்க சொன்னாரு. அது பதில் சொல்லிடுறேன். இது ராமச்சந்திரன் சொன்னாங்க. அவர் அண்ணன் ஒரு விஷயத்தை தெளிவா சொல்றாரு. முதல் செங்கல் எடுத்தது தலித் தான், முதல் செங்கல் எடுத்து தலித் தான்ட்டு. முதல் செங்கல் மட்டும் கிடையாது, அது கட்டி முடிக்கிற வரைக்கும் தலித் தான், அது கட்டி முடிக்கிற வரைக்கும் தலித் தான். அங்க வந்து சித்தார் வேலை சேர்த்த பெண்கள் தான். எல்லாம் கட்டி முடிச்சிட்ட பிறகுதான் அங்க கும்பாபிஷேகன்ற ஒரு பேர் சுத்தப்பட்டுட்டு உள்ள வருவாங்க. இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, எவ்வளவு பெரிய இவங்க சொல்றாங்கல்ல, விசுவகுரு, உலகத்தையே வழிநடத்தக்கூடியவர், உலகத்துக்கு தலைமை தாங்கக்கூடிய வல்லமை பெற்றவர் பிரதமர் மோடி, அவருக்கு அது உள்ள போயிட்டு பிரதிஷ்டை படுத்த என்ன சிக்கல்? இதை ஏன் இங்க இருக்கிற சங்கராச்சாரிகளும் இருக்கிற அத்தனை இந்து மத பெரியவர்களும் எதிர்க்கிறாங்க? இல்ல அப்ப அவர் சொன்னார்ல, இஸ்லாமிய கோயில் வந்து ஒரு பெண்கள் நுழைய முடியுமா? இல்ல, நாங்க மறுபடியும் எப்பயும் ஒரு கேள்விக்கு இன்னொரு கேள்வி பதிலாகாதீங்க. நம்ம பேசணும், அதை நம்ம பேச வேண்டியதுதான், அதில் மூட நம்பிக்கை இருக்க வேண்டியதுதான். இன்னைக்கு மசூதிக்குள்ள பெண்கள் தொழுறாங்க. நீங்க என்ன சொல்றது, ஒரு அடிப்படைவாதிகள் இருந்தாங்க, உண்மை நான் இல்லைன்னு சொல்லல. இப்ப இவங்களுக்கு ஒரு ஆட்கள் வரைக்கும் அவன் தெளிவா இருக்கிறான், உள்ள இருக்கிறான். ஆனா உங்க மேல எவ்வளவு விமர்சனம் நீங்க மாத்திக்க தயாரா இல்லை. இவ்வளவு பெரிய பிரதமரையே வந்தா போகும்போது நேற்று திருச்சி திருச்சியில இருந்து ஒரு ஜெயர் பேசியிருக்கிறார். இங்க இருக்கிற எல்லா முக்கிய பிரமுகர்களும் பேசியிருக்கிறான். இங்க இருந்து செங்கல்பட்டுக்கு போன நாடாளுமன்றத்துக்கு எல்லாமே அவ்வளவு பெரிய இந்திய நாட்டோட பிரதமரை உள்ள போக கூடாது, நாங்க அனுமதிக்க மாட்டேங்கிறான். பிரதர்ஷன் அவர் சுட்டு செய்வது இவர் அண்ணன் சொல்ற யாரும் செய்யலாம். கிட்டத்தட்ட அந்த பிரதமர் மோடியோட இதை படிச்சேன். ஒரு 10-20 நாளா தலையில தான் தூங்குறா, அப்படியா செருப்பு போடலையா, அதுக்கான உணவு அந்த இறை பக்தியோட எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கிறா அப்படியா. இதை விட வேற என்ன தெரியும்? நாங்க மோடியோட உரிமைக்கு சேர்த்து தான் பேசுறோம். புரியுதா இல்லையா? இப்ப எப்படி வரலாறையும் நம்ம நம்பிக்கை சார்ந்த கதைகளையும் இன்னும் அண்ணன் அந்த ராமர் விஷயம் சொன்ன ராம ஜென்ம பூமி இல்லைன்னு சொல்லிட்டு, நாங்க ராம ஜென்ம பூமி அது இல்லைன்னு சொல்லி எந்த இடத்தையும் சொல்லல. உங்க பெரும்பான்மை நம்பிக்கையின் அடிப்படையில் நாங்க ஒத்துக்குறாங்க. அந்த கதையிலேயே கொடுங்க, ராவணன் அங்க பிறந்தாரு, நம்ம இருக்கிறோம், தமிழ்நாட்டு ஜனங்க கொண்டாடுறான். ராமன் அங்க பிறந்தாரு, ராமன் எல்லாம் நடக்குது, நம்ம அதை குறைய சொல்லல. இங்க சிக்கல் என்னன்னு சொன்னா, அந்த இடத்துல பாபர் மசூதியை கட்டும் பொழுது எதுவுமே இல்லைங்கிறது தான். அந்த இடம் ராமஜென்ம பூமி, அது நான் இல்லைன்னு சொல்ல இருந்திருக்கலாம், இருந்தது உண்மைதான். இவங்க சொல்ற அயோத்தியா இது அதுதான், நம்ம அதை குறைய சொல்லல. அந்த இடத்துல ஒரு கட்டும் பொழுது அது இல்லைங்கிறது தான் சொல்றோம். அவ்வளவு பெரிய இதுவை சொல்லிவிட்டு, அவ்வளவு பெரிய பழைய பாபர் மேல போட்டுட்டு, அதுக்காக இவ்வளவு பெரிய மசூதியை பிளான் பண்ணிக்கிறது, ஒரு 2 லட்சம் பேரை கொண்டு போய் அதை இடிக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். இல்ல என்ன நோக்கம் அவங்க வந்து அந்த பாபர் மசூதி அடிக்கணும்ன்றது என்ன நோக்கம் அவங்களுக்கு? என்னன்னு சொன்னா, அரசியலோட தாஜ்மஹால் இருக்கு, அதெல்லாம் அவங்க வந்து வரவேற்காங்க, ஏத்துக்கிறாங்க. இப்ப தாஜ்மஹாலுக்கு எங்க பூர்வீகத்தை சொல்லி கேஸ் போடுறாரு, அது தெரியுங்களா? இப்போ ஒருத்தர் பேச்சு வந்துட்டு இருக்கு. இப்ப அவங்க இலக்கு எல்லாமே சொன்ன முக்கியமான தரங்களா, இஸ்லாமிய அடையாளங்களை அவங்க அழிக்கணும்னு தெரியல, ஒரு நம்ம அடையாளம் தான் இருக்குன்னு நினைக்கிறாங்கன்னு தெரியாது. ஏன்னா இப்ப ராமர் கோயில் கட்டுறாங்க, கிட்டத்தட்ட அவ்வளவு பெரிய பன்னாட்டு ஏர்போர்ட் கட்டுறாங்க, எல்லாமே அதை சுத்தியே பண்றாங்கன்னா அது எப்படியா ப்ரொமோட் பண்ணணும். மீதி இருக்கிற இப்ப இந்தியா சொன்னா என்ன அடையாளம் நமக்கு இருக்கு? தாஜ்மஹால் ஒரு இஸ்லாமிய கட்டடம், இஸ்லாமிய வடிவமைப்புல கட்டடம். அது எப்படியா காலி பண்ணிட்டு இந்தியானாக்க அயோத்தி தெரியணும், ராமர் தெரியணும், அந்த வில்லம்பு தெரியணும் அப்படிங்கிற அஜெண்டா அவங்க செய்யறாங்க. நம்ம அதை குறை சொல்றோம். ஏன் சொல்றேன்னா, நீங்க செய்யுங்க. இவ்வளவு பெரிய மசூதி அடிச்சுட்டு அவன் அந்த மக்கள் எல்லாமே சந்தோஷமா வாங்கிட்டான். ஏன்னா மனவழியோட உட்கார்ந்து இருக்கிறான். அவங்க வழியில கட்டமைச்ச இந்த அயோத்தி ராமரை மக்கள் பார்த்துப்பாங்க. இறுதியாக உங்களுடைய இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக அவன் மாத்தி மாத்தி கொண்டு போட்டுதான். நிம்மதியா வளர ஒரே பூமி இந்தியா. பூமியில இந்தியா மட்டும்தான் 80%. எப்படி 3000 இஸ்லாமியர்கள் வந்து எரிச்சுதா? 3000 இஸ்லாமியர்கள் வந்து வந்த ரயில் எரிச்சுதா? கோத்ரா ரயில் எரிப்பு தானே நீங்க சொல்றீங்க. அதுல என்ன நடந்ததுன்னு மிகப்பெரிய அது உள்ள போக கூடாது. நாங்களாம் எரிக்கலாம் கிடையாது. அங்கிருந்து வந்தாப்ப அவங்களுக்குள்ளே, அதாவது அங்கிருந்து சாதுக்களை அவங்க எரிச்சாங்களா இல்லையா? சாதுக்களை ரயில்ல வச்சு எரிச்சாங்க. நீங்க எரிச்சதுக்கு ஆதாரம் இருக்கு, அவங்களை எரிச்சதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல. அதுதான் சிக்கல. ஆதாரம் இல்லன்னா சொல்லக்கூடாது. அதுதான் இங்க சாதுக்களை கிட்டத்தட்ட ட்ரெயின்ல வச்சு அப்படியே கொடுத்தாங்க. அதுக்கு பதில் வந்து பதில் கிடையாது. அது பதில் வந்து இஸ்லாமியர்கள் வந்து அது போய் எங்க அவதான் முட்டாள். இல்ல உங்க வாதம் வந்து ஆரம்பத்திலேயே அவரு ராமஜென்ம பூமிக்குள்ள வந்து கருவறைக்குள்ள ஒரு தாழ்த்தப்பட்ட போகும்போது நீங்க என்ன சொன்னீங்கன்னா, இஸ்லாமியர் வந்து மசூதிக்குள்ள பெண்கள் நோயறால இப்படிதான் நீங்க வாதம் வைக்கிறீங்களே தவிர அதுக்கான சொல்யூஷன் சொல்ல மாட்டீங்க. அதை சொல்ல வரீங்க. அவரே எரிச்சாருன்னு பேரு. இது மட்டும் நீங்க பண்ணது தப்ப மட்டும் மறைச்சிக்கிட்டே இருக்கீங்க.
நாங்க பண்ணா மட்டும் அது அப்படியே பெருசா எடுத்துடுது. நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க அவங்க ரொம்ப ஆரம்பத்துல அந்த இந்துவும் முஸ்லீமும் ஒன்னாயிடக்கூடாது. அவங்களோட கான்செப்ட் வாக்கு வங்கி. இந்து முஸ்லீம் ஒன்னாயிட்டாங்கன்னா அவங்களுக்கு வாக்கே கிடையாது. இல்ல அது பண்றதே அவங்களுக்கு என்னமே இல்ல, உண்மையேதான். இல்ல நாங்க என்னவோ போய் சேராதீங்க சொல்ற மாதிரி அண்ணன் சொல்லிட்டு இருக்கிறாப்ல. நீ மசூதி அடிச்சது அவங்க, நீங்க கோச்சிக்கிட்டு இருக்கிறது அவங்க, இடையில அவங்க பக்கம் நியாயம் பேசுற எங்களை குறை சொல்றது எந்த நியாயம் இல்லை. கிட்டத்தட்ட 1100கள்ல கோரி முகம், அதாவது கஜினி முகமது படையெடுத்தாரு. உங்களுக்கு படிச்சுக்கிறோமா இல்லையா? 17 முறை படையெடுத்தாரு கஜினி முகமது. 17 முறை படையெடுத்தாரு. எதுக்கு எடுத்தாரு? 17 முறை படையெடுத்து அவர் துவக்கல. 17 முறை சோம்நாத் அந்த குஜராத்ல சோம்நாத் பொற்கோயில எடுத்துக்கிட்டே போனார். அதுல இருந்த தங்கங்களை எடுத்துக்கிட்டு அள்ளிக்கிட்டே போனாரு. ஐயா நான் என்ன சொல்றேன்னா ஒரே விஷயம் இறுதியாக முடிச்சு அவரே இல்லன்னு மறுத்துக்கிட்டே இல்ல. அது வந்து நீங்க சொல்ற அரசர்கள் ஒரு நாட்டை அபகரிக்கிறதும் அங்க இருக்க செல்வத்தை எடுக்கிறதும் அது அவங்களோட சுப்ரீம் கோர்ட் சொன்ன தீர்ப்புக்கு மறுப்பி அப்பீல் எது? சுப்ரீம் கோர்ட் தானே வாதம் நடந்தது. அந்த பெஞ்சில முஸ்லீம் ஜட்ஜி இருந்தாரு. அந்த பெஞ்சில யாரு இருந்தாங்க? சுப்ரீம் கோர்ட்ல அமர்வுல அரசியல் சட்ட அமர்வுல யார் இருந்தது? முஸ்லீமும் இருந்தார். அவரும் ஒத்துக்கிட்டு தான் கைது போட்டார். அந்த ஜட்ஜ்ல ஜட்ஜ்மெண்ட் நாம என்ன, நீங்க அன்னைக்கு போய் நீங்க 76 முறை கிட்டத்தட்ட 4.5 லட்சம் மக்கள் இறந்துருக்கிறாங்கன்னு சொல்றேன். அயோத்தி கோயிலுக்காக 4.5 லட்சம் மக்கள் இறந்துருக்காங்க. அவர் சொல்றாரு இல்லையா? நான் இறக்கல அப்படிதான் நான் டெலிட் பண்ணீங்க. அதுதாங்க சொல்றேன். 1520 அவரு பாபர் 1524 வந்தாரு. இப்ராஹிமோடைய படையில சொன்னாரு. அவர் ஹிஸ்டரின்னு சொன்னதா நானும் அதனால வணக்கம். எதுக்காக எடுக்கிறாங்க? ராம ஜென்ம பூமி. வணக்கம். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் பீம்.